வணக்கம். வணக்கம் வணக்கம் ஜெயச்சந்திரன். டிஎம்டிகே திமுக கூட்டணியில் இணைஞ்சிருக்காங்க. இது இந்த 2026 அசம்பிளி எலெக்ஷனில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பார்க்குறீங்க? இது ஒரு அட்வான்டேஜா டிஎம்கேக்கு? டிஎம்கே அலையன்ஸ்க்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் கண்டிப்பா. அது டிஎம்கே எப்படி ப்ளே பண்றாங்கன்றத பொறுத்தும் இருக்கு. இப்போ நீங்க லாஸ்ட் மந்த் ஜனவரி 23ஆம் தேதி பிரைம் மினிஸ்டர் அவர்கள் வந்து இங்க பப்ளிக் மீட்டிங் நடந்தது செங்கல்பேட்ல. அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்க என்டிஏ சார்பா வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு அந்த டைம்ல வந்து நாங்க பெரிய ஒரு கிராண்ட் அலையன்ஸ் அமைச்சு இன்னைக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து மேடையை போட்டு நாங்க இன்னைக்கு ஒரு மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஆனா திமுக சைட்ல இருந்து இந்தியா அலையன்ஸ்ல இருந்து சார்பா எதுவுமே வந்து இன்னும் அமைக்கப்படல. ஒரு கூட்டணி சரியாகல, காங்கிரஸ் மத்தியில ஒரு டிமாண்ட் இருக்கு, அதே மாதிரி ஒரு கூட்டணியில ஒரு நிழலாய் தன்மை இருக்குன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சாங்க. ஆனா டிஎம்கே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அதை பத்தி கவலைப்படாம ஒரு எலெக்ஷன் நோக்கி போனாங்க. கரெக்டான ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த ஃபேஸ்ல வந்து ஒரு மொமெண்டம் பில்ட் பண்ணா கரெக்டா இருக்கும் சொல்லிட்டு டிஎம்கே நினைச்சாங்க. அதை வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். நீங்க பேச்சுவார்த்தை குழு அமைக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது இந்த கூட்டணி அமைக்கிற நேரமா இருந்தாலும் சரி, ஒரு தேவர் வெயிட்டிங் ஃபார் த ரைட் மொமெண்டம் டு பில்ட். அதை வந்து கரெக்டா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு இன்னைக்கு காலையில வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தேமுதிக வந்து ஏடிஎம்கே சைடு போவாங்க, என்டிஏ சைடு போவாங்கன்ற மாதிரி தான் ஒரு ஒரு ஸ்பெகுலேஷன் இருந்தது. ஆனா திடீர்னு 1 ஹவர்ல எல்லாமே சேஞ்ச் ஆகி பாத்தீங்கன்னா தேமுதிக வந்து தே ஸ்டார்டட் கோயிங் டுவர்ட்ஸ் அறிவாலயம். ஸோ ஒரு பெரிய ஒரு பூஸ்ட் தான் டிஎம்கே ஒரு அலைன்ஸ்க்கு. நரேட்டிவ்ஸ் பார்த்தோம் அப்படின்னா தே ஆர் கிரியேட்டிங் அன் ஃபார்மிடபிள் அலைன்ஸ். 2016 வந்து திமுக கூட்டணி எந்த கட்சிகள வேணாம்னு சொல்லிட்டு போய் ஒரு மக்கள் நல கூட்டணி அமைச்சாங்களோ அந்த கட்சிகள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு திமுக இருக்கு. ஓகே, தேமுதிக, மதிமுக, விசிகே, இடதுசாரிகள் போன்ற எல்லா கட்சிகளும் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு திமுக இருக்கு. ஸோ விச் இஸ் இன்டைரக்ட்லி சேயிங் அந்த 2016 இந்த கூட்டணிகள்லாம் இல்லாத நேரத்திலே பாத்தீங்க அப்படின்னா டிஎம்கே உடைய ஒட்டுமொத்த சீட் ஷேர் 96. காங்கிரஸ் மற்றும் திமுக இரண்டு கட்சிகளும் இணைந்த ஒரு பலமான ஒரு அப்போசிஷனா இருந்தாங்க. 96 சீட்டோட இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கட்சிகள்லாம் இன்னைக்கு ஒன்னா வந்திருக்கும் பொழுது கண்டிப்பா ஒரு மேக்ரோ லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பலமிக்க ஒரு கூட்டணியா தான் வந்து டிஎம்கே வந்து ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா எலக்டோரலா கிரவுண்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா தேமுதிகக்கு எனக்கு வந்து தகவல் படி டிஎம்கேவோட இன்டர்னல் அசஸ்மெண்ட் படி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 30-40 சீட்ல வட தமிழகம் மற்றும் சவுத் தமிழ்நாட்டுல தேமுதிக கணிசமா ஒரு 3000-4000 ஓட்டு இருக்கு. அந்த ஓட்டு வந்து தனித்து போச்சு அப்படின்னா வந்து ஒன்னு இந்தியாக்கு போவோம் இல்லையா? அந்த ஓட்டை காப்பாத்தி நம்ம கூட்டு வரலாம், ஒரு டிஎம்கே சைடு கூட்டு வரலாம். ஏன்னா நீங்க லாஸ்ட் எலெக்ஷன்ல பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30 சீட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஓட் மார்ஜின் வந்து கிட்டத்தட்ட 5000க்கும் கம்மி தான். இப்ப சென்னை 2 தொகுதி, ஒன்னு வந்து டி நகர்ல பாத்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கே டிஎம்கே இருக்கக்கூடிய ஓட் ஷேர்னா வெறும் 137 தான், 137 வாக்குகள் தான். அதே மாதிரி வேளச்சேரி தொகுதியில 4700 வாக்குகள். சோ அப்படி இருக்கும்போது இந்த 3000 to 4000 ஓட்ஸ் வந்து ஒரு பெரிய ரோலை பிளே பண்ணும். அதை டிஎம்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த 30-40 தொகுதியில வந்து தேமுதிகக்கு வந்து இந்த ஒரு 3000-5000 ஓட்டு இருக்கு தெரிஞ்சுதான் டிஎம்கே வந்து இந்த முடிவு எடுத்து தி பாட் டிஎம்டிகே இன்சைட். இதை தொடர்ந்து எப்படி பிளே பண்ண போறாங்க? ஏன்னா கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து இது வந்து டிஎம்கேக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகள் மத்தியில ஒரு சலசலப்பை ஏற்படுத்த கூடாது. ஏன்னா இப்ப வரக்கூடிய தகவல் படி என்னன்னா ஒரு 6-10 சீட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருக்கு. +1 ராஜ்யசபா இஸ் நத்திங். அது ஏற்கனவே வந்து ஏடிஎம்கேவோட கேட்டு அழுத்து போய் தான் இப்ப டிஎம்கே வந்திருக்காங்க. பிகாஸ் டிஎம்கேவோட ஷோர்லி கிவன் கேரண்டி நாங்க ராஜ்யசபா சீட் கொடுக்குறோம். ஏன்னா அது நல்லதா போச்சு டிஎம்கேக்கு. ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியே ராஜ்யசபா தேர்தல் நடக்கும்போது மார்ச் 16ஆம் தேதி. சோ அசம்பிளி சீட்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 10 சீட்ன்றது எனக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தேமுதிகக்கு ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா 2021 எலெக்ஷன்ல உங்களோட ஓட் ஷேர் வெறும் 0.42% தான், கிட்டத்தட்ட 0.5%. லோக்சபா எலெக்ஷன்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஓட் ஷேர் வந்து 2.6%. அது எதுக்காக அதிகமா போச்சு அப்படின்னா விருதுநகர்ல வந்து விஜய் பிரபாகரன் கண்டெஸ்ட் பண்ணதுனாலதான் அந்த ஓட் ஷேர் வந்து அவ்வளவு பீக் போச்சு. ஒருவேளை அவர் கண்டெஸ்ட் பண்ணாம இருந்திருந்தாருன்னா அந்த ஓட் ஷேர் இன்னும் கம்மியா இருக்கும், 1% கீழே போயிருக்கலாம். சோ இப்படி இருக்கும்போது ஒரு தேமுதிக மாதிரி ஒரு கட்சிக்கு வந்து இவ்வளவு சீட்ஸ் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் மதிமுக, விசிக, இடதுசாரிகள் போன்ற கட்சிகளையும் பிரச்சனை பண்ணலாம். சோ இது எப்படி டிஎம்கே டாக்கிள் பண்ண போறாங்கன்றது இருக்கு. சோ இது எல்லாமே கம்பைன் பண்ணி ஓவராலா பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவான ஒரு சிச்சுவேஷன் தான் இப்போதைக்கு இருக்கு ஜெய். ஆனா இது ஸ்டாலின் காங்கிரஸுக்கு வச்ச ஒரு செக் அப்படின்னு சில பேர் சொல்றாங்களே, அது எப்படி பாக்குறீங்க?
அதுவும் ஒரு முக்கியமான ஆங்கிள். ஏன்னா பிப்ரவரி 22 பிறகுதான் நாங்க வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்குவோம், அந்த குழு அமைப்போம்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ண பிறகு தொடர்ந்து காங்கிரஸ் சார்பாகவும் இந்த பவர் ஷேரிங்ன்ற ஒரு டிமாண்ட் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. நேற்று முன்தினம் காங்கிரஸ் ஜெனரல் செக்ரட்டரி ஆர்கனைசேஷன் கேசி வேணுகோபால் வந்து கிளியரா தெரிவிச்சிட்டாரு. இருந்தாலும் அவரு கொடுத்த அந்த பேட்டியில கூட நாங்க வந்து கோயிலேஷன் அண்ட் அதர் திங்ஸ் ஷுட் பி டிஸ்கஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தார். ஏன்னா அதுக்கப்புறம் கூட பாத்தீங்க அப்படின்னா டிஎம்கே வந்து ஹஸ் கிளாரிஃபைட் 2 times. ஏற்கனவே இந்தியா டுடேயோடைய அந்த கான்ஃபிளிக்ட்ல பேசும்போது கூட தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராதுன்னு சொல்லிட்டார் பவர் ஷேரிங்ன்றது. அதே மாதிரி நேத்து அசம்பிளில பேசும்போது கூட ஹி வாஸ் வெரி கிளியரா சொல்லிட்டார். இந்த மாதிரி மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்ற ஒரு திமுகவுடைய அந்த 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 ஸ்டான்ஸ் வந்து ரீட்ரேட் பண்ணிட்டாரு. தொடர்ந்து இருக்கும்போது கூட நேற்று நைட்டு மறுபடியும் கிரீஷ் சோடன்கர் வந்து பேட்டி அளிக்கும்போது ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒரு பிரைவேட் ஒரு ஆன்லைன் சேனல் பேட்டி அளிக்கும்போது தொடர்ந்து தேவர் இன்சிஸ்டிங் ஒன்ஸ் பவர் ஷேரிங். ஸோ இப்படி இருக்கும்பொழுது பாத்தீங்க அப்படின்னா நீங்க இருந்தாலும் இல்லைனாலும் எங்களுடைய பயணம் தொடரும், ஒரு பாசிட்டிவான அப்ரோச்ல டிஎம்கே போறாங்க, நாங்க துவண்ட போல அப்படின்ற ஒரு விஷயத்த தொடர்ந்து கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கிறதுக்காக தான், ஒரு டிஎம்கேக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கணுன்றதுக்காக தான் தொடர்ந்து இது போற ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதும், அதே போல இன்னைக்கு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணி நேரா போயிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 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 வார்னிங் சொல்ல முடியாது, ஒரு டெட்ரன்ஸ் கிரியேட் பண்றாங்கன்னு சொல்லலாம். காங்கிரஸ்க்கு ஒரு பயமுறுத்துறது அச்சுறுத்தல்னு சொல்லலாம். ஸோ அதுவும் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி. ஆனா காங்கிரஸ் வேணாம் அப்படிங்கிற இடத்துக்கு திமுக போகும்னு பாக்குறீங்களா? வீரம்னா என்ன, பயலாக நடிக்கிறதா இல்லையா, அந்த மாதிரி ஒரு இதுல தான் இருக்காங்க. அப்போ ஒருவேளை காங்கிரஸ் வரல அப்படின்னா எப்படி இந்த கவுண்டர் கன்சாலிடேட் பண்ணலாம், அதனால எடுக்கக்கூடிய வாக்குகளை வந்து நம்ம எப்படி மீண்டும் கொண்டு வரலான்ற மாதிரியும் ஒரு ஒரு யுக்தியில தான் டிஎம்கே இறங்கி இருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா காங்கிரஸ் ஒருவேளை போச்சு அப்படின்னா மைனாரிட்டி ஓட்ஸ் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க தாவேகா பக்கம் போனாங்க அப்படின்னா அதான் இந்தியாவும் விரும்புறாங்க. ஏன்னா நீங்க ரைட் விங் சைட்ல இருந்து வரக்கூடிய வாய்ஸஸ் குருமூர்த்தியும் அதே மாதிரி இன்னொருத்தர் ஆடிட்டர் எம்ஆர் வெங்கடேஷ் மாதிரி ஆட்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒருவேளை காங்கிரஸ் வந்து கூட்டணி விட்டு வெளியே வந்து தாவேகாவுடன் சென்றால் அது வந்து இட் இஸ் கோயிங் டு அட்வான்டேஜ் என்டிஏ. இது காங்கிரஸ்க்கும் கிளியரா தெரியும். சோ டிஎம்கே அந்த ஸ்டேஜுக்கு வந்து போவாங்கன்னு நான் சொல்லல, பட் தேர் ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் இட். ஏன்னா அவங்க கை ஓங்கி உழுக்குன்னு நினைக்கிறாங்க. அது ஒருவேளை போனாலும் வந்து நாங்க தயார்ன்ற மாதிரி தான் ஒரு மனநிலை திமுக இருக்காங்கன்னு தோணுது. ஏன்னா இப்போதைக்கு பாக்குற சூழல்ல என்டிஏ எதிர்பார்த்த ஒரு முக்கியமான அலையன்ஸ் பார்ட்னர் டிஎம்டிகே, அவங்க திமுக பக்கம் வந்திருக்கிறது என்டிஏ கூட்டணிக்கு ஒரு செட்பேக்கா இருக்குமா? கண்டிப்பா ஒரு பெரிய செட்பேக்கா இருக்கும். ஏன்னா அவங்க எதிர்பார்த்ததுன்னா தேமுதிக வந்து என்டிஏ பக்கம் போனா அது ஒரு நேச்சுரல் அலைன்ஸா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஓபிசி ஓட்ஸை கன்சாலிடேட் பண்ண பாக்குறாங்க, இந்த ஆன்டி எஸ்சி ஓட்ஸ் அதே போல வந்து ஆன்டி மைனாரிட்டி ஓட்ஸ்ன்னு பார்க்கும்போது ஓபிசி ஒரு பெரிய செக்ஷன் இல்லையா. சோ அதை வந்து நார்த் தமிழ்நாடு அதே போல சவுத் தமிழ்நாடு போன்ற இடங்கள்ல வந்து கன்சாலிடேட் பண்ண பார்த்தாங்க. இப்போ சவுத் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பிஜேபியோட முக்கியமான போக்கஸ் சரியாவா இருக்கு. அங்க வந்து நாயனார் நாகேந்திரன் போன்ற தலைவர்கள் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அதே மாதிரி ஒரு டாமினன்ட் கம்யூனிட்டி தேவர் கம்யூனிட்டி ஓட்ட அங்க வந்து பாஜக வாங்கணும் பாக்குறாங்க. அது வந்து தனியா தேவர் கம்யூனிட்டி ஓட்டு மட்டும் வாங்கின முடியாது, அதை தாண்டி நீங்க நாயக்கர் கம்யூனிட்டி, குறிப்பா விஜயகாந்த் கம்யூனிட்டி, நாயக்கர் கம்யூனிட்டி, பலிஜா நாயுடு கம்யூனிட்டி, இந்த கம்யூனிட்டி வாக்குகளை வாங்கினாதான் அந்த கன்சல்டேஷன் பண்ணி அவங்களே வெற்றி அந்த சீட்ஸ் கன்வெர்ட் பண்ண முடியும் வெற்றியா. சோ அது இப்ப நடக்காம போக கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த ஓட்ஸ் வந்து இப்போ வந்து டிஎம்கே எடுக்கிறாங்க இல்லையா. சோ நேச்சுரலாவே பாத்தீங்க அப்படின்னா எலக்டோரலா இந்த சீட் கன்வர்ஷன்ல என்டிஏக்கு அடி வாங்கும். அதனால ஒரு லாஸ் தான் சொல்லணும். ஏன்னா நார்த் தமிழ்நாட்டிலையும் அந்த தேமுதிகவோட வாக்குகள் வந்து ஏடிஎம்கே பயன்படும். சவுத் தமிழ்நாட்டிலையும் இந்த 4000 அல்லது 5000 வாக்குகளை வச்சு பிஜேபி கன்வெர்ட் பண்ண நினைச்சாங்க சீட்ஸை. ஸோ அது அந்த பிளான் இப்போ கிட்டத்தட்ட அடி வாங்கியிருக்குன்னு சொல்லணும். இப்போ இன்னொரு பார்வையும் இதில் முன்வைக்கப்படுது. அதாவது விஜயகாந்த் வந்து தொடக்கத்தில் அவருடைய கல்யாண மண்டபம் இடிக்கப்பட்டதுலேருந்து அவர் ஒரு ஆன்டி டிஎம்கே பர்சனாகவே வெளிப்பட ஆரம்பித்தார். தேமுதிகவும் அவங்க கட்சி தொடங்கி 20 வருஷத்தில் டிஎம்கேவை தவிர அதிமுக பிஜேபியோடலாம் அலைன்ஸ் வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு முடிவு எடுத்து இந்த தேர்தலில் திமுக ஆதரவுன்ற ஒரு மனநிலைக்கு அவங்க வரும்போது கிரவுண்ட் லெவலில் அந்த ஓட் ஷிஃப்டிங் நடக்குமா? அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குறைந்தபட்ச வாக்குகள் கூட திமுக கூட்டணிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா? சரி, தேமுதிகக்கு பாத்தீங்கன்னா இழக்கிறதுக்கு எதுவும் பெருசா இல்ல. ஏன்னா இன்னொரு சொல் பாத்தீங்க அப்படின்னா அரசியல நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பர்களும் கிடையாது. சோ அதன் அடிப்படையில பார்க்கும்பொழுது அந்த ஓட் ஷிஃப்டிங் நேச்சுரலா நடக்கும் நான் நம்புறேன். ஏன்னா நேச்சுரலாவே பாத்தீங்கன்னா வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த தெலுங்கு ஓட்டர்ஸ், நாயுடு நாயக்கர் ஓட்டர்ஸ் வந்து
ரெட்டி ஓட்டர்ஸ் வந்து அவங்க வந்து நேச்சுரல் டிஎம்கே விரும்புறாங்க. அப்படி இருக்கும்போது தேமுதிக சீன் அஸ் ஒரு முக்கியமான எலிமெண்ட் வந்து விஜயகாந்தோட ரசிகர்கள். ரெண்டாவது அந்த பார்ட்டியுடைய ஒரு செல்லிங் பாயிண்ட் அப்படின்னு என்னன்னா ஒரு ஒரு நாயுடு பார்ட்டியா பார்க்கப்படுது, ஒரு தெலுங்கு பார்ட்டியா பார்க்கப்படுது. அப்படி இருக்கும்போது நீங்க வட தமிழகத்துல குறிப்பா அந்த ஆந்திரா பார்டர் அந்த மாதிரி தொகுதியிலையும் சரி அல்லது நார்த் ஆர்கோட் ரீஜன்லயும் சரி கணிசமான வாக்காளர்கள் இருக்காங்க. சோ தேமுதிகக்கு இதனால எடுக்கிறது பெருசா எதுவும் கிடையாது. அது வந்து அந்த வாக்குகள் வந்து அந்த டிஎம்கேவோட வந்து சேரும்பொழுது வந்து ஒரு ஒரு சினர்ஜி அது வந்து 1+1 வந்து 4 ஆகிறதுக்கு வாய்ப்பும் இருக்கு. சோ அதை வந்து தேமுதிக கரெக்டா பயன்படுத்திக்கிட்டாங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே வந்து இந்த எலெக்ஷனை சரியா பயன்படுத்தல, அவங்களுக்கு எம்எல்ஏஸ் கிடைக்கல அப்படின்னா டிஎம்கே ஜூன். சோ இந்த வாட்டி ஒரு 6 சீட் கொடுத்தாங்க டிஎம்கே அப்படின்னா அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2-3 சீட் கன்வெர்ட் வாய்ப்பு இருக்கு, +1 ராஜ்யசபா. சோ எப்படி இருந்தாலும் தேமுதிக ஒரு வின் சிச்சுவேஷன் தான். அரசியல் ரீதியா பார்க்கும்போது தேமுதிக இது வரைக்கும் திமுக கூட்டணி வைக்கல. அண்ட் 2011ஆம் ஆண்டு தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா விஜயகாந்த் டிஎம்கே பெருசா அட்டாக் பண்ணாரு. இன்ஃபேக்ட் ஹி வென்ட் அஹெட் அண்ட் அட்டாக்ட் கருணாநிதி பர்சனலி. சோ அந்த அளவுல இருந்தது. அதுக்கு பதிலாக தான் வந்து திமுக சார்பா வந்து வடிவேல களத்துல இறக்குனாங்க. தினமும் செய்தியில பாத்தீங்க அப்படின்னா வடிவேல் வெர்சஸ் விஜயகாந்த் மாதிரி ஒரு ஒரு போட்டி நிலவச்சு. 2016 பாத்தீங்க அப்படின்னா கருணாநிதி வந்து he was ready to take DMDK inside. இந்த மாதிரி பழம் நடுவி பாலில் விழும் சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. இன்னைக்கு வரைக்கும் அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். சோ ரெண்டு பேருக்கும் ஒரு வின் சிச்சுவேஷன் தான் சொல்லணும். சோ படையச இப்ப ஞாபகப்படுத்திட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் பிஜேபி கூட பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க இந்த மாதிரி கேப்டனுடைய ஆன்மா மணிக்காது அப்படின்னு. பட் அது வந்து பெருசா எடுப்படாது. எலக்டோரல் பாலிடிக்ஸ் வரும்போது இட் நாட் ஒர்க் அவுட். இப்போ மதிமுகவுக்கும் திமுக இது மூலமா ஒரு செக் வச்சிருக்கான். டிஎம்கே கூட்டணியில் தேமுதிக என்ன பண்ண போகுதோ அந்த வேலையை தான் மதிமுகவும் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தேமுதிக உள்ள கொண்டு வந்ததன் மூலமா மதிமுகவுக்கும் ஒரு செக் இருக்கா? துரை வைகோ 12 சீட்டெல்லாம் வேணும்னு பேசிட்டு இருந்தாரு, அதனால அவங்களும் பேச முடியாத இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா? இல்ல அப்படி கிடையாது. மதிமுக இதனால ஒரு ஒரு டெட்டரன்ஸ் கிடையாது. ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா வைகோ அவர்கள்கிட்ட சொல்லாமலே அவருடைய ராஜ்யசபா சீட்டை வந்து வேறொருத்தர் கொடுத்தது கமல்ஹாசனுக்கு கொடுக்கப்பட்டதா வந்து பேச இருந்த நேரம் அடிப்படுது. அதுக்காக துரை வைகோ அவர்கள் வந்து கோவப்பட்டார், டைரக்டா வந்து டிஎம்கே மேல கோவப்பட்டாரு. ஆனா அந்த டைம்ல தே சால்வ் இட் ஈஸிலி. அதுக்கப்புறம் உதயநிதி அவர்கள் வந்து துரை வைகோ கிட்ட போன்ல பேசி சால்வ் பண்ணதான் செய்திகள் வந்தது, இந்த தகவல்கள் சொல்லுச்சு. சோ அவங்களுக்கு தேவையான சீட்டம் கொடுப்பாங்க கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சு நீ சொல்ற மாதிரி both appeal to similar kind of voters இல்லையா? சவுத்த பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வைகோ இஸ் ஆல்சோ நோஸ் அ கம்மா பார்ட்டி அண்ட் தேமுதிக பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பலிஜி நாயுடு பார்ட்டியா சொல்லப்படுது. அவங்க ஒட்டுமொத்த டார்கெட் பாத்தீங்கன்னா சவுத் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாயக்கர் ஓட்ஸ் அண்ட் நார்த் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நாயுடு அண்ட் ரெட்டி ஓட்ஸ் தான். சோ அது இல்லாம விஜயகாந்தோட ஓட்ஸ். சோ இது ஒரு டெட்டரன்ஸா பார்க்க முடியாது மதிமுக பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி நரேட்டிவ் வந்து மற்ற கட்சிகள் செட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா எத்தனை சீட்டு வந்து மதிமுக கொடுப்பாங்க, போன வாட்டி கொடுத்த அதே சீட்டுகள் கொடுப்பாங்களா அப்படின்னு பொறுத்து பார்க்கணும். ஏன்னா அது இல்லாம ஒரு வைகோக்கு வந்து ஒரு டிராவிடியன் பேஸும் இருக்கு இல்லையா? அவர் வந்து இலங்கை தமிழர் விவகாரத்துல போராடினதும் சரி. அதனால வந்து இந்த என்டிகேக்கு வந்து அவருடைய வாக்குகள் செல்லாம இருக்கிறதுக்கு வந்து திமுக வாக்குகள் செல்லாம இருக்கிறதுக்கு வைகோடைய ஹெல்ப்பும் தேவை, மதிமுக ஓட்ஸும் தேவை. அதனால இது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு பை சார்ட் தான். ஒரு வென் டயக்ராம் சொல்லுவாங்க இல்லையா? இந்த 3 டயக்ராம் போட்டு சென்டர்ல வந்து எத்தனை வாக்குகள் வரும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மேத்தமெட்டிக்ஸ் தான். அதனால டிஎம்கே வந்து டிஎம்கே கொண்டதுனால எம்டிஎம்கே கைவிடாதுன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கணும் எத்தனை சீட்ஸ் கொடுக்குறாங்கன்னு. இதுல இன்னொரு பெர்ஸ்பெக்டிவா டிவிகேக்கு இருந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் 1 by 1 க்ளோஸ் ஆகிட்டே வருதுன்னு சொல்றாங்க. இப்போ டிஎம்டிகே வெளியில இருந்த வரையும் அவங்க ஒருவேளை டிவிகேவோட போகலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்துச்சு. இப்போ ஒவ்வொரு கட்சிகளாக ஒவ்வொரு சைடு போய் செட்டில் ஆகும்போது டிவிகே தனித்து விடப்படுது அப்படிங்கிற ஒரு பார்வை வருது. அது சரியானதா? கண்டிப்பா இது ஒரு செட்பேக்கை தான் பார்க்கணும். ஏன்னா நவம்பர் மாசம் 2024 அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார் விஜய் இந்த விக்ரவாண்டி கூட்டத்துல. பவர் ஷேரிங்க்கு தயாரா இருக்கும், நம்மளை நம்பி வரக்கூடிய கட்சிகளுக்கு நம்ம பவர் கொடுப்போம், ஆட்சியில பங்கு கொடுப்போம்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அது கொடுத்து அந்த டைம்ல ஒரு பெரிய பேசு பொருளா மாறிடுச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு நரேட்டிவா தான் இருக்க தவிர கிரவுண்ட் லெவல்ல கன்வெர்ட் ஆகல, மெட்டீரியல்ஸ் ஆகலன்னு சொல்லணும். நான் நேத்து கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். இந்த மாதிரி கரூர் இன்சிடென்ட்க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா விஜய்க்கு ஒரு பெரிய மொமெண்டம் இருந்தது. ஆனா அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா அந்த மொமெண்டம் வந்து கீழே இறங்க தொடங்கிச்சு. அதுக்கப்புறம் பெருசா எந்த கட்சியும் அவர் நம்பி போல. ஏன்னா அவரு பெருசா ஆக்டிவாவும் இல்லை. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கா இருந்த ஆன்டி பிஜேபி ஸ்டான்ஸே கம்மி பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பாஜக வந்து கொள்கை எதிர்ன்னு எங்கேயுமே சொல்லல. he was continuously attacking DMK. சோ அப்படி இருக்கும்போது எந்த கட்சியை வந்து இப்போ விஜய் நம்பி போலதான் சொல்லணும். சோ அவங்க இப்போ வந்து they trying to make it as a positive narrative. விஜய் வெர்சஸ் ஆல், நாங்க தனிச்சு விடப்பட்டாலும் வந்து நாங்க தனியா போட்டிடுவோம், மக்களை போய் சந்திப்போன்ற மாதிரி ஒரு மக்களோட கூட்டணின்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் கொண்டு போறாங்க. பட் இருந்தாலும் வந்து அவங்களுடைய அந்த விஜயோடைய அந்த பொலிட்டிக்கல் பாம்ன்றது ஃபெயில் ஆச்சுன்னு தான் ஒத்துக்கணும். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி எல்லா கட்சிகளும் வந்து தாவேக்கா ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு ஒரு நெகோசியேஷனுக்கு தான் யூஸ் பண்ணிக்கிட்டாங்களே தவிர எந்த கட்சியும் தாவேக்கா நம்பி போல, பிகாஸ் தேர் அன்ப்ரூவன். ரெண்டாவது அந்த மொமெண்டம் வந்து இப்போ ஸ்லாஷ் ஆயிடுச்சு. ஏன்னா தேர்தலுக்கு க்ளோஸா போகும்போது என்டிஏ வந்து ஒரு பக்கம் கூட்டணி வைக்கிறாங்க, பிரைம் மினிஸ்டர் வராரு, ஒரு மொமெண்டம் பில்ட் ஆகுது. இந்த பக்கம் டிஎம்கேல வந்து ஒரு மொமெண்டம் பில்ட் ஆகுது. அவங்க ஸ்கீம்ஸ் அறிவிக்கிறாங்க, இந்த 5000 ரூபாய் பெண்களுக்கு அறிவிக்கிறாங்க, சோ இந்த டிபிடி ஸ்கீம் அறிவிக்கிறாங்க. சோ டிஎம்கே சீன் அஸ் வெரி கான்பிடென்ட். ஏன்னா ஒரு பக்கம் ஆன்டி இருந்தாலும் அவங்க அணுகிற முறைன்னு ஒண்ணு இருக்கு, தேர்தல் அணுகிற முறைன்றது அது வந்து ரொம்ப பாசிட்டிவ் அப்ரோச்சா இருக்கு. அதனால எதுக்கு இதெல்லாம் விட்டுட்டு தாவேக்கா பக்கம் போகணும்னு சொல்லிட்டு எல்லாமே யோசிக்கிறாங்க. அப்படிதான் பார்க்கணும். அந்த டிவிகே உடைய அந்த டைம் பாம், விஜய் சொன்ன அந்த பொலிட்டிக்கல் பாம்ன்றது ஒரு ஃபெயிலியர் தான் சொல்லணும். இப்போ அலையன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு செட் ஆகிட்டே வருது. கேம்பெயின் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? அடுத்த ஒரு மாதம் தமிழ்நாடு அரசியல் களம் எப்படி இருக்க போகுது? நீங்க 2016 2011 இருந்த அந்த மொமெண்டம் வந்து இப்போ இல்ல. இதுக்கு அப்புறம் நான் தொடர்ந்து எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அலையன்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் செட் ஆயிடுச்சு, ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. இப்போ டிஎம்கே வந்து அவங்க மார்ச் 8ஆம் தேதி திருச்சியில தேர் கோயிங் டு கண்டக்ட் பெரிய மாநாடு. சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் 2 வாட்டி தமிழ்நாட்டுக்கு மார்ச் 1ஆம் தேதி, மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்லயே வராரு. மார்ச் 1ஆம் தேதி மதுரைக்கும், மார்ச் 6ஆம் தேதி வேலூருக்கு போய் தேர் கோயிங் டூயிங் a பெரிய பப்ளிக் மீட்டிங். சோ இப்பதான் சூடு பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மாநாடு எப்போ பெரிய ஒரு ஸ்டேட் வைடு ஒரு மாநில அளவில் மாநாடு தமிழ்நாட்டில் நடக்குதோ அப்பதான் வந்து தேர்தல் காலம் சூடு பிடிக்குது. அதே போல டிவிகேவும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து மாநாடு நடத்த போறாங்க. இப்போ 23ஆம் தேதி வேலூர்ல கனெக்ட் பண்ண போறாங்க, 23, 25 வேலூர்ல பண்றாங்க. அதுக்கப்புறம் விஜயம் வந்து ஒரு ஸ்டேட் லெவல் மாநாடு கனெக்ட் பண்ண போறாருன்ற ஒரு தகவல் இருக்கு. திருச்சியில கனெக்ட் பண்ண மாதிரி, விக்கிரவாண்டி, மதுரையில பண்ண மாதிரி இன்னும் ஒரு மாநாடு கனெக்ட் பண்றாரு. அதே போல இன்னும் 4 கூட்டங்கள், பொது கூட்டங்கள் இப்போ ஈரோட்ல நடந்த மாதிரி, சேலம் நடந்த மாதிரி இந்த மாதிரி கூட்டம் போட போறாங்கன்ற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. சோ இதெல்லாம் நடக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு தமிழ்நாடு கெட்டிங் இன்டு தி போல் மோட் இது வரைக்கும் இல்ல. இதுக்கப்புறம் வந்து ஒரு போல் மோடுக்கு போய் ஒரு மாநாடு நடத்த போறாங்க, கட்சி நடத்த போறாங்க. ஏன்னா தேர்தல் அறிவிப்பு பண்றது வந்து மார்ச் 2nd வீக்ல வரும்னு சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் டைம் பெருசா இல்ல. ஏன்னா அதுக்கப்புறம் தமிழ்நாடு will see its face in the first phase. எலெக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் பேஸ்லயே வந்துடுறாங்க. ஏப்ரல்ல ஒரு 15ஆம் தேதிக்குள்ளே முடிஞ்சிடும்ன்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு மாசம் தான் வந்து அந்த சூறாவளி பிரச்சாரம், அதே போல இந்த ஒரு ஹை இன்டென்சிட்டி கேம்பெயின் தமிழ்நாடு நடக்க போகுது. சோ மார்ச் 1ஆம் தேதி நம்ம எதிர்பார்க்கலாம். ஜெய், நன்றி. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.